Now I call Abbas Mandri sir to give a welcome speech to us. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமானிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அந்த அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்கள் மீதும் அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அனைத்து மாணவர்களுக்கும் எனது முதற்கண் சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, நீண்ட நேரம் உங்களை காக்க வைத்ததற்காக மன்னித்துக் கொள்ளவும். இந்த இனிய காலை வேளையிலே இங்கே தமிழ் தாய் வாழ்த்து, திருக்குறள், குரான், ஹதீஸ், அதுபோல் ஆங்கில உரை, மோட்டிவேஷனல் ஸ்பீச் பேசிய அனைத்து மாணவர்களுக்கும், தங்களுடைய திறமையை வெளிப்படுத்திய அனைத்து மாணவர்களுக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்திக்கின்றோம். அதே போல் நீங்களும் உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சி 103வது தேசிய கொடி ஏற்றி வைக்கும் நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய கம்பம் அருகிலே இருக்கக்கூடிய காமைய கவுண்டன்பட்டியுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் செயல் அலுவலர் பஷீர் அகமது அவர் சார், அவங்க உங்களுக்கு வந்திருக்காங்க, சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க, தேசிய கொடி ஏற்றி வச்சுருக்காங்க. ஆனால் அவர்களை உங்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தணும், அவர்களுடைய உங்களுக்கு சில ஆலோசனை வழங்க இருக்கின்றார்கள். அதே போல் இந்த அதாயி அரபிக் கல்லூரியை மிகச்சிறப்பாக நடத்தி ஒவ்வொரு வாரமும் மிகச்சிறந்த முறையில் சிறப்பான முக்கியஸ்தர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மௌலவி தாரிக் அஹமது பிலாலி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்த மாணவர்களே, நிறைய புதிய மாணவர் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் பெற்றோர்களையும் உங்களுடைய குடும்பத்தில் அண்ணன் தங்கச்சியெல்லாம் பிரிஞ்சிங்க வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு ஹோம் சிக் இருக்கும். ஓகே, நம்ம ஒரு இடத்துல போய் படிக்க போயிருக்கோம், ஒரு இடத்துல கல்வி கற்க போயிருக்கோம், ஆனால் நம்மளுடைய தாய் தகப்பன் நினைவாக இருக்கே, பல வருடங்களாக நீங்கள் அவர்களோட இருந்திருப்பீங்க. காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா அவங்க அத்தாம்மா இருப்பாங்க, உங்களுக்கு என்ன வேணால் செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க, ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, உங்கள் கூட விளையாடுறதுக்கு உங்களுடைய தம்பி தங்கச்சிகள் அண்ணன் இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்டா அந்த மாதிரி இருக்காது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஒரு லட்சியம் இருக்கின்றது. உங்களை நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக, நல்ல கல்வி நீங்கள் பெற்றவர்களாக, சமூகத்தில் சிறந்தவர்களாக, சமூகத்தில் சிறந்த அந்தஸ்து உடையவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்காக அது உங்களுடைய பெற்றோருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனால தான் உங்களை பிரிந்து உங்களை இங்கே அனுப்பியிருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும்? அவங்களுடைய கனவை நீங்கள் நனவாக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அன்பார்ந்த மாணவர்களே, ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 8 கோடி பேர். அதில் அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்கள் மட்டும் 80 லட்சம் பேர். அரசு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பலர் இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டோம்? வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. போதிய வேலை வாய்ப்புகள் இல்லை. திறமையானவர்கள் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் முன்னேறி சென்று கொண்டிருக்கின்றார்கள். திறமையை வளர்த்தவர்கள் எந்த தேர்வுகளில், எந்த போட்டித் தேர்வுகளில் அதிக மதிப்பெண் பெறுறாங்களோ அவங்க தான் என்ன செய்கிறாங்க? அது வெற்றியாளர்களாகிறாங்க. அந்த பதவியை அவர்கள் பெறுகிறார்கள். உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் 50 கோடிக்கும் அதிகமாக இளைஞர்கள் இருக்கிறார்கள். அந்த 50 கோடிக்கும் அதிகமான இளைஞர்களில் 60% மேலே உள்ளவருக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலைகள் இல்லை. ஒரு மாநிலத்தில் ஒரு வேலை வாய்ப்பை அந்த மாநில அரசு அறிவிக்குதுன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு கிராம நிர்வாக அதிகாரி ஒரு 2000 பேர் தேவைப்படுதுன்னு ஒரு மாநிலத்தில் அரசாங்கம் அறிவிக்குதுன்னு சொன்னால் 12 லட்சம் பேர் அப்ளை பண்ணுறாங்க. எவ்வளவு? 2000 விஏஓ கிராம நிர்வாக அதிகாரி டைப்பிஸ்ட் வேலைகளுக்கு தேவை, குரூப் 4 அந்த இதில் தேவை அப்படின்னு சொல்லி அரசாங்கம் அறிவிப்பு செஞ்சா, ஏன்னா அவ்வளவு பேர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? அரசாங்க வேலை வேணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறாங்க. ரயில்வே துறையா பல லட்சம் பேர் வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஏன்னா இந்த உலகம் மிக ஒரு போட்டியான உலகமாக இருந்து கொண்டிருக்கின்ற அன்பான மாணவர்களே, அதனால தான் உங்களுடைய பெற்றோர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். உங்களை சிறந்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக உங்களை இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. நீங்க வீட்டை பத்தி நினைக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டப்படுங்க. அன்பார்ந்த மாணவர்களே, ஒரு சமீபத்தில் என்னுடைய தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு, ஒரு ஊரை சேர்ந்த ஒரு ஏழை ஒரு தொழிலாளி, அவருக்கு ஒரே ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. அந்த மகன் சொல்றாராம், அத்தா எனக்கு
டியூக் பைக் வாங்கி தரணும், 2.25 லட்சம் ரூபா நீங்கள் வாங்கி தரணும் அப்படின்ட்டு. அவருடைய தினசரி வருமானம் 400 ரூபாய். அந்த பையன் மிரட்டுறாரு அவங்க அத்தாவை, நீங்கள் எனக்கு பைக் வாங்கி தரலனா நான் தற்கொலை பண்ணி கொள்வேன் அப்படின்ட்டு. ஒரே ஒரு பையன் ஏதாவது தவறான வழிக்கு போயிடக்கூடாது என்பதற்காக ஒரு பெற்றோர் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பல பேருடைய கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி அந்த பையனுக்கு பெட்ரோல் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவருடைய தினசரி வருமானம் 400 ரூபா, அந்த பையனுக்கு 200 ரூபா பெட்ரோலுக்கு, வண்டிக்கு பெட்ரோலுக்கு வேணும்ட்டு அந்த பையன் என்ன செய்யறான், பெட்ரோரை மிரட்டுறான். ஒரு பெற்றோர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ற நிலைமையை கூட உணராதவர்களாக இன்றைக்கு இளைஞர்கள் சிறுவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். முந்தானத்து ஒரு செய்தியில் பார்க்குறேன், கேரளா மாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞரை சுற்றுப்பயணம் வந்திருக்காங்க. ஒரு விபத்து, டியூக் பைக்கில் 2 பேருமே உயிரிழக்கிறாங்க. அந்த பசங்களை பார்க்கறதுக்கு அவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. அந்த பெற்றோர்களை அவ்வளவு வேதனைக்குள்ளாக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்தில்? ஒரு பையன் 2 பொண்ணு, இல்லாட்டி 2 பசங்க, 2 பேர் தான் இருக்காங்க. ஒரு பெற்றோர் 2 குழந்தைக்கு மேலே பெற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. ஏன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. ஆனால் இந்த இளைஞர் என்ன செய்யறாங்க, பெற்றோர்களை பற்றி கவலைப்படுவதில்லை, நல்லா படிக்கணுன்ற எண்ணம் இல்லாமல் இருக்காங்க. சுற்றணும், அங்கே சுற்றணும், பைக் வாங்கி தரணும், பெட்ரோலை வஞ்சித்து நோவினை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாறணும். உங்க மேல மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து தான் உங்க பெற்றோர் உங்களை இங்கே அனுப்பியிருக்காங்க. மாணவர்களே, நல்ல அருமையான கல்லூரி இந்த கம்பம் அதாயி அரபிக் கல்லூரி மிக அருமையான கல்லூரி. உங்களை சிறந்தவர்களாக, உங்களை செதுக்கக்கூடிய ஒரு இந்த நிறுவனம் உங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். அந்த உழைப்பைத்தான் இரவு பகல் பாராமல் முதல்வர் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்க என்ன செய்யணும்? சாப்பாடு குறை இருக்கா? இங்க யாருக்கா சாப்பாடு குறை இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக உணவு வழங்கப்படுகிறது. நல்ல முறையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன செய்யணும்? படிக்கணும். அதை மட்டும் தான் செய்ய போறோம். நீங்க நல்லா படிச்சு சார் மாதிரி ஒரு அரசு அதிகாரியாக ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு பயனளிக்கும், உங்க பெற்றோருக்கு பயனளிக்கும், உங்களுடைய எதிர்காலத்துக்கு பயனளிக்கும். அந்த லட்சியத்தை உருவாக்கலாமா? ஏன்னா அன்பார்ந்த, நீங்க நினைக்கிறீங்க நம்ம இங்க வந்துட்டோம்னு, ஆனா உங்க பெற்றோர் உங்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். உண்மையா இல்லையா? ஆனா நீங்க என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னைக்கு வேலை வாய்ப்பு அலுவலகங்கள் லட்சக்கணக்கான மக்கள் பதிவு செய்து வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? தனித்திறமையோடு இருந்து நம்மளுடைய இதை வளர்த்து கொண்டால் தான் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் வெற்றி பெற்று உயர்ந்த நிலைக்கு வர முடியும். அந்த லட்சியத்தை நம்ம உருவாக்கணும். அதுதான் நம்மளுக்கு தேவை. அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கு உலக வெளியே இந்த தம்பி ஒருத்தர் பேசினார்ல முன்னாடி அந்த போதைப் பொருள் விஷயத்தை, அதில் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். போதைப் பொருள் பயன்படுத்தினா புற்றுநோய் வருது. ஆனால் அதை விட மிக மோசமானது என்னண்டா, கம்பத்தை சேர்ந்த புற்றுநோய் மருத்துவர் பெரியகுளத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு மருத்துவர் சொல்கிறாங்க, அவர் ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு, தூரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, பொரிச்ச உணவுகள் அதிகமாக சாப்பிடாதீங்கன்றாங்க. இதனால் அதிகமான புற்றுநோய் வருகிறது. போதைப் பொருள் மட்டுமல்ல, இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்டு போன்ற பொரிச்ச உணவுகள், இந்த மாதிரி சாப்பாடுகளை முற்றிலும் தவிர்த்து கொள்ளணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல உணவுகள் இந்த மதரசாவில், இந்த அரபிக் கல்லூரியில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய திறமையாளர்களை உருவாக்கியிருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ வெளியே என்னன்னா, ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு பையன் மட்டும் ஒரு தப்பான ஒரு நபராக இருந்தான்னா, ஒரு சிகரெட் குடிக்கிற பையனாக இருந்தான்னு வச்சுக்கோங்க. ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க ஒரு 5-6 டீம் இருக்காங்கண்டா, 5-6 பேர் கொண்ட குழு. ஒருத்தன் தப்பானவனாக இருந்தால் அந்த மொத்த டீமையும் தப்பானவனாக மாற்றி விட்டுருவான். அந்த சூழ்நிலை உங்களுக்கெல்லாம் வந்துடக்கூடாது என்பதற்காகத்தான் பெற்றோர்களை உங்களை பிரிந்து இங்கே அனுப்பியிருக்காங்க. போதை வஸ்துக்களால் சீரழியக்கூடிய இளைஞர்கள், வாழ்வை தொலைத்த இளைஞர்கள் இன்றைக்கு மீண்டு வர முடியாம கஷ்டப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, அவங்க பெற்றோர்களை நோவினை பண்றாங்க. சமுதாயத்தில் இன்னைக்கு என்ன அசிங்கப்பட்டு தனிமைப்படுத்திருக்காங்க. அந்த நிலைமையெல்லாம் நம்ம யாருக்குமே வரக்கூடாது. நல்லொழுக்கம் உள்ள மாணவர்களாக, வெற்றியாளர்களாக நீங்க வரணும்ன்றதுதான் உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். அதுதான் உங்க பெற்றோருடைய லட்சியம், அதுதான் இந்த அரபிக் கல்லூரியுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை நாம் நிச்சயமாக நனவாக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த அல்லாஹ் பேரருள் புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டு
அதன்படி நடக்க இறைவன் உங்களுக்கு அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.